அலுமினியம் பொறுத்த வரைக்கும் ஒரு குறிப்பிட்ட அளவு அப்படிங்கிறது சேஃப். அந்த சேஃப்டி லிமிட் என்னங்கிறத நான் சொல்றேன் நம்ம உடம்புக்கு. இப்போ நம்ம பார்க்க வேண்டியது என்னன்னா, இந்த குறிப்பிட்ட அளவு சேஃப்டி லிமிட்டை தாண்டி நம்ம உடலுக்குள்ள அலுமினியம் போகக்கூடிய வாய்ப்பு இருக்கா? பெரும்பாலான மக்கள் இன்னைக்கு உணவை பேக் செய்ய அலுமினியம் ஃபாயில் அல்லது அலுமினியம் தாள் பயன்படுத்துறோம். இந்த அலுமினியம் ஃபாயில் யூஸ் பண்ணும்போது அதுக்குள்ள இருக்கக்கூடிய உணவு சூடாக இருக்கும், ஃப்ரெஷ்ஷா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இதை பயன்படுத்துறோம். ஆனா காலப்போக்கில் இது குறித்து ஒரு டவுட் எல்லாருக்கும் வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த அலுமினியம் ஃபாயில் உபயோகப்படுத்தி உணவை பேக் செய்தல் அப்படிங்கிறது உணவுல அலுமினியம் கலக்காதா, இது நம்ம உடல் நலத்துக்கு தீங்கு விளைவிக்காதா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய கேள்வி எல்லார் மனசுலயும் எழ ஆரம்பிச்சிருச்சு. சயின்டிஸ்ட் மத்தியிலையும் எழ ஆரம்பிச்சது. நிறைய ஆராய்ச்சிகள் நடந்தது. இந்த அலுமினியம் ஃபாயில் பயன்பாடு குறித்த தற்போதைய நிலவரம் என்ன அப்படிங்கறத இன்னைக்கான வீடியோல பார்ப்போம் வாங்க. ஜெனரலா பேக்கிங்க்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடிய இந்த அலுமினியம் ஷீட்டு 0.2 மில்லிமீட்டர் தாங்க கடினம் உள்ளதா இருக்கும். பொதுவா நம்ம ஹோட்டல்ல இருந்து வரதா இருந்தாலும் சரி, நீண்ட தூர பயணம் போறதா இருந்தாலும் சரி, இந்த மாதிரி அலுமினியம் பேக்கெட்ல வந்து இந்த உணவுப் பொருட்களை வச்சு அதன் மேல இன்னொரு ஷீட்டை போட்டு பேக்கிங் பண்றது, அதுக்கப்புறம் அதை அனுப்புறதுங்கிறது வழக்கம். சில பேர் உணவு சமைக்கும் போது இதை வந்து சுத்தி வச்சு, இப்போ குறிப்பா சிக்கன் சமைக்கும் போது அதை அவன்ல சமைக்கும் போது இதை வந்து அலுமினியம் ஷீட்ல வச்சு சமைக்கிற பழக்கம் இருக்கு. வெஜிடேரியனும் இந்த மாதிரி உணவுகள் நம்ம கிரில்லிங் பண்றோம் அப்படின்னா அந்த கிரில் சர்ஃபேஸ்ல சமைக்கிறதுக்கும் இது பயன்படுது. ஈஸியா தீஞ்சு போயக்கூடிய காய்கறிகளை பாதுகாக்கவும் இது பயன்படுது. மொத்தத்துல இப்போ இதோட யூஸ் ரொம்ப அதிகம் நம்ம ஊர்ல. அலுமினியம் அப்படிங்கிற உலோகம் இந்த உலகத்துல இரும்பு போல மிக அதிகமாக உள்ள ஒரு உலோகம். இந்த அலுமினியம் நிலத்தில் மட்டும் இல்ல, காற்று, தண்ணீர், உணவுகள் போன்ற எல்லா விஷயங்கள்லயும் அலுமினியம் இயற்கையாகவே இருக்கு. இப்போ வயிறு எரிச்சலுக்கு நீங்க ஒரு சிரப்பு குடிப்பீங்க தெரியுங்களா? அந்த சிரப்பு ரோஸ் கலர்ல இருக்குமே, அந்த சிரப்புல வந்து அதிகமான அலுமினியமும் இருக்கு. அது மருந்தாவும் பயன்படுது. பல காய்கறிகள், பழங்கள், மீன்கள், தானிய வகைகள், பால் வகைகள் எல்லாத்திலுமே ஒரு குறிப்பிட்ட அளவு அலுமினியம் இருக்கு. டீ தூள், காளான், கீரைகள், முள்ளங்கி, இந்த மாதிரி உணவுகள், இந்த டீ தூள், காளான் போன்ற விஷயங்கள் அலுமினியத்தை உறிஞ்சக்கூடிய தன்மை வாய்ந்தது. உணவுகள்ல இருந்து வேற உணவுகள்ல அலுமினியம் இருந்துச்சுன்னா அதை இது நல்லா உறிஞ்சி எடுத்துரும். மேலும் அலுமினியம் இந்த கேக்குகள் செய்யறாங்க இல்லையா, கேக்கு சாப்பிட்றோம். அப்புறம் நிறைய கலரிங் செய்யப்பட்ட உணவு வகைகள் இருக்கு. இந்த கலரிங்ல வந்து ப்ரிசர்வேட்டிவா அலுமினியம் தான் ஆட் பண்ணப்படும். மாத்திரைகள், டியூப் மாத்திரைகளுக்கு பாத்தீங்களா, மாத்திரையோட கோட்டிங், சாதாரணமா இந்த டியூப் மாத்திரையோட கோட்டிங்ல இருக்கிறது அலுமினியம். ஆக நான் என்ன சொல்ல வரேன்னா, அலுமினியம் கண்டிப்பா நம்ம உடம்புக்குள்ள ஜென்ரலாகவே அது நம்ம உடம்புக்குள்ள போய்கிட்டு தான் இருக்கு. அது இயற்கையான வழியிலையோ இல்ல நம்ம ஃபாயில் பேப்பர் பயன்படுத்தி தான் அது உள்ள போகணுங்கிற அவசியம் இல்லை அப்படிங்கிறது தான் இங்க நான் சொல்ல வர்றது. இயற்கையான வழியில, இயற்கையான உணவுகள் மூலமாகவும் பல வகையிலையும் நம்ம உடலுக்குள்ள அது சேர்ந்துகிட்டு தான் இருக்கு அலுமினியம். என்னதான் இந்த உணவுகள் மூலமா உடலுக்குள்ள அலுமினியம் போனாலும் ஒரு குறிப்பிட்ட அளவு, ரொம்ப சிறிய அளவு தான் நம்ம உடல் உறிஞ்சி தன்னகத்தே வைத்துக் கொள்ளும். மீதி எல்லாமே வெளியே போயிடும் நம்ம உடம்பு விட்டு. அலுமினியம் பொறுத்த வரைக்கும் ஒரு குறிப்பிட்ட அளவு அப்படிங்கிறது சேஃப். அந்த சேஃப்டி லிமிட் என்னங்கிறத நான் சொல்றேன் நம்ம உடம்புக்கு. இப்போ நம்ம பார்க்க வேண்டியது என்னன்னா, இந்த குறிப்பிட்ட அளவு சேஃப்டி லிமிட்டை தாண்டி நம்ம உடலுக்குள்ள அலுமினியம் போகக்கூடிய வாய்ப்பு இருக்கா, உடல் உறிஞ்சக்கூடிய வாய்ப்பு இருக்கான்னு கேட்டீங்கன்னா இருக்கு. எப்ப அப்படின்னா, அலுமினியம் ஃபாயில் யூஸ் பண்றோம் அப்படின்னா கட்டாயம் அதுக்குள்ளார உணவுக்குள்ளார உறிஞ்சப்படக்கூடிய அலுமினியமோட அளவு 40 மடங்கு அதிகமாகும். அலுமினியம் ஃபாயில் வச்சு குக் பண்றோம், சமைக்கிறோம் அப்படின்னாலுமே அந்த உணவுக்குள்ளார அலுமினியம் கலக்கிறதுங்கிறது அதிகமாக தான் செய்யும். நேச்சுரலாவே அது அதிகமாகும், அதுல சந்தேகமே கிடையாது. தக்காளி, முட்டைக்கோஸ் போன்ற அசிடிக் உணவு வகைகள், அதாவது அமிலத்தன்மை வாய்ந்த உணவுகள் வந்து இந்த அலுமினியம் ஃபாயில்ல வைக்கும்போது அது மேலும் அதிகமான அலுமினியத்தை உறிஞ்சி எடுக்கும். ஏன்னா இது அசிடிக் தன்மை இல்லையா, அமிலத்தன்மையினால அது உறிஞ்சி எடுக்கும், நிறைய அலுமினியத்தை தனக்குள்ள உறிஞ்சி எடுக்கும் இந்த உணவுகள். அதனால ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் ரெகுலரா டெய்லி அலுமினியம் யூஸ் பண்றீங்க அப்படின்னா கண்டிப்பா அதுல ஒரு ரிஸ்க் இருக்கு. ஏன்னா அலுமினியம் தொடர்ந்து நம்ம உடலுக்குள்ள அதிக அளவுல போய்கிட்டு இருக்கு, உறிஞ்சப்படுதுன்னு அர்த்தம். சரிங்க, இப்போ உணவுகளை அலுமினியம் ஃபாயில்ல பேக் பண்றதுனால என்ன பிரச்சனை? ஃபர்ஸ்ட் விஷயம், பாக்டீரியாக்கள் வளரலாம் அந்த உணவுகள்ல. என்ன டாக்டர், உணவுகள் ஃப்ரெஷ்ஷா இருக்கத்தானே அலுமினியம் ஃபாயிலுக்குள்ள பேக் பண்றோம், அதுக்குள்ள எப்படி கிருமி தொற்று வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீண்ட நேரம் அந்த அலுமினியம் ஃபாயிலுக்குள்ளார உணவுகள் இருக்கும்போது பாதிப்பு உண்டாகுதுங்க. ஏன்னா உணவுல உள்ள எண்ணெய்கள் மற்றும் மசாலா பொருட்கள் அந்த அலுமினியத்தோட வினைபுரிய தொடங்குது. ஒவ்வொரு உணவுப் பொருளுக்குமே ஒரு நிலையான ஆயுட்காலம் அப்படிங்கிறது உண்டு. இந்த ஆயுட்காலத்தை தாண்டிய பின்னாடி உணவுப் பொருட்கள் தன்னை சுற்றியுள்ள சுற்றுப்புறத்திலிருந்து கிருமிகளை கிரகித்துக் கொள்ள ஆரம்பிக்கும். ஒரு சூடான உணவு நார்மலா டேபிள் மேல வச்சிருந்தீங்கன்னா அது ஒரு 2 மணி நேரம் கழிச்சு ஆறின பின்னாடி அதன் மேல கிருமிகள் படர தொடங்கும். இதே அலுமினியம் ஃபாயிலுக்குள்ள சூடான உணவு வச்சிருந்தீங்க அப்படின்னா அந்த கிருமிகள் படறுதல் அப்படிங்கிறது இன்னும் வேகமா நடக்கும். அடுத்த கிளைம் வந்து
ஃபுல்லா ஆராய்ச்சிகள்ல ப்ரூவ் பண்ணப்படலை அப்படின்னாலும் பாசிபிலிட்டி இருக்குன்னு சில ஆராய்ச்சிகள் சொல்லும்போது இதை நம்ம சொல்லாம இருக்க முடியாது. ஆண்களுக்கு குறிப்பா இந்த அலுமினியம் தாளில் பேக் செய்யப்பட்ட உணவுகளை சாப்பிட்டு கொண்டே இருப்பதால் அந்த ஸ்பெர்மோட அளவுகள் குறைந்து ஆண்மைத்தன்மை குறைவதற்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறது சில ஆராய்ச்சிகள். மூன்றாவது இது ஆராய்ச்சிகளை நிறைய ஆராய்ச்சிகளை இதுக்கு அசோசியேஷன் ஒரு சான்ஸ் இருக்குங்கிறத பார்க்க முடிஞ்சது. அது என்னன்னா வயதான பின்னாடி வரக்கூடிய அந்த ஞாபக மறதி நோய், அல்சீமர் நோய் அப்படின்னு சொல்லுவோம். இந்த டிமென்ஷியா, அல்சீமர், ஞாபக சக்தி குறைபாடு அப்படிங்கிறது வரக்கூடிய அபாயத்தை அலுமினியம் ஃபாயில் யூஸ் பண்றவங்க அதிகரிக்கிறாங்க அவங்களுக்கு அப்படின்னு தான் சொல்லணும். இன்னொரு கிளைம் இருக்கு, இதுக்கும் ஃபுல்லா எவிடன்ஸ் இல்லைனாலும் இந்த பாயிண்டையும் சொல்லி ஆகணும். சிறுநீரக பாதிப்புகள் வரக்கூடிய சான்ஸ் இருக்கா அப்படின்னு கேட்டா அதற்கு கூடிய சான்ஸும் இருக்கு டெய்லி யூஸ் பண்ணும்போது அலுமினியம் ஃபாயில். ஐந்தாவது சுவாச கோளாறுகள், சுவாசம் சம்பந்தமான பிரச்சனைகள் அதிகரிக்க வாய்ப்பு இருக்கு அலுமினியம் ஃபாயில்னால. ஆறாவது நோய் எதிர்ப்பு சக்தி குறையுது, நோய் எதிர்க்கும் திறன் அப்படிங்கிறது நம்ம உடலுக்கு குறையுது. சரிங்க, இப்போ அலுமினியம் அப்படிங்கிறது இயற்கையாகவே நம்ம உடலுக்கு உள்ள போகுது. அதோட குறிப்பிட்ட அளவு அப்படின்னு ஒண்ணு இருக்கு, அதுக்கு மேல போனதான் பிரச்சனைன்னு சொன்னீங்களே டாக்டர், அது எவ்வளோன்னு கேக்குறீங்களா? அது எவ்வளவு அப்படிங்கறத இப்ப சொல்றேன். அதாவது உலக சுகாதார நிறுவனம் WHO என்ன சொல்றாங்கன்னா 1 கிலோவுக்கு 2 மில்லிகிராம் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது நீங்க 60 கிலோ இருக்கீங்க அப்படின்னா 60 × 2 120 மில்லிகிராம். ஒரு வாரத்துக்கு 120 மில்லிகிராம் அளவுக்கு அலுமினியம் நம்ம உடலுக்குள்ள போனா அதனால ஒன்றும் பிரச்சனை எதுவும் ஏற்படாது. அது இயற்கை தான் அப்படிங்கிறது ஆராய்ச்சிகள். அதனால எந்த பாதிப்பும் ஏற்படாது. இன்னும் ஸ்ட்ரிக்டான ரூல்ஸ் எடுத்துக்கணும் அப்படின்னா அந்த 2 மில்லிகிராம் அப்படிங்கிறத 1 மில்லிகிராமா கூட சில நாடுகள் பரிந்துரைக்கிறது. அது யாருன்னா ஐரோப்பா நாடுகள். இந்த ஐரோப்பாவோட ஃபுட் சேஃப்டி அத்தாரிட்டி எவ்வளவு சொல்றாங்கன்னா உலக சுகாதார நிறுவனம்ல இருந்து வேறுபட்டு அவங்க 2 மில்லிகிராம் பரிந்துரைத்தாங்கன்னா இவங்க இன்னும் குறைச்சி 1 மில்லிகிராம் தான். 1 மில்லிகிராம் 1 கிலோகிராமுக்கு ஒரு வாரத்துக்கு அப்படிங்கிற அளவுல நீங்க 60 கிலோ இருக்கீங்க அப்படின்னா 60 மில்லிகிராம் உங்க உடலுக்குள்ள அலுமினியம் இருந்துச்சுன்னா வாரத்துக்கு 60 மில்லிகிராம் அலுமினியம் உங்க உடலுக்குள்ள சேர்ந்துச்சுன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனா அதுக்கு மேல போகும்போது பிரச்சனை ஏற்படலாம் அப்படிங்கிற பரிந்துரை ஐரோப்பாவோட பரிந்துரை. எது எப்படி இருந்தாலும் நாம என்ன பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் பயந்துக்க கூடாது. டெய்லி யூஸ் பண்றவங்களுக்கு தான் நான் சொன்ன பிரச்சனைகள். நான் குமார் அவசரப்பட்டிய அலுமினியம் ஃபாயில் டெய்லி யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு வைங்களேன், இயற்கையாகவே அந்த உணவுல அலுமினியம் கலந்து அவங்களுக்கு பிரச்சனை உண்டாகலாம். ஆனா எப்பயாவது யூஸ் பண்றவங்களுக்கு இந்த 60 மில்லிகிராமோ 120 மில்லிகிராமோ நம்மளுக்கு ஒரு சேஃப்டி லிமிட்னு ஒன்று இருக்கு, அதை தாண்டி நம்ம போயிட போறது இல்லை எப்பயாவது யூஸ் பண்றதுனால. அதனால நீங்க ஒன்றும் பயப்படவே வேண்டியதில்லை எப்பயாவது யூஸ் பண்றவங்க. அவ்வளவுக்கு கிரைண்ட். ரெண்டாவது உணவுகளை ஹை டெம்பரேச்சர்ல தான் குக் பண்ணும் அப்படின்னு கிடையாதுங்க. லோ டெம்பரேச்சர்ல குறைந்த சூட்டில் சமைக்கக்கூடிய உணவுகளா பார்த்து சமைச்சு சாப்பிட்றதுங்கிறது நல்லதுங்க. அதாவது அலுமினியம் ஃபாயில் யூஸ் பண்ணாம சமைக்கணும்னு சொல்றேன். மூணாவது அலுமினியம் பாத்திரங்கள்ல சமைக்க கூடாது அப்படின்னு சொல்றதுக்கான காரணம் இப்ப நான் சொன்ன பல பாயிண்ட்கள் மூலமா புரிஞ்சுட்டு இருப்பீங்க. அதனால அலுமினியம் பாத்திரங்கள்ல நம்ம சமைக்கிறது அப்படிங்கிறத நம்ம அவாய்ட் பண்ணிக்கலாங்க. நம்ம ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பாத்திரம் யூஸ் பண்ணலாம், கிளாஸ், இதெல்லாம் சேஃப். அடுத்த விஷயம் முக்கியமா எப்பயாவது யூஸ் பண்றீங்க அப்படின்னாலும் அந்த அலுமினியம் ஃபாயில்ல தக்காளி போன்ற அமிலத்தன்மை வாய்ந்த அசிடிக் உணவுகளை நீங்க அதுல வைக்கக்கூடாது. அப்ப தக்காளி சாதத்தை அதுல வைக்கக்கூடாது, டொமேட்டோ சாஸ் அதுல வைக்கக்கூடாது, ஊறுகாய் அதுல வைக்கக்கூடாது. ஆக அலுமினியம் நம்ம உடலுக்குள் போவதால் என்னென்ன தீமைகள் அப்படிங்கிறத நான் சொல்லிட்டேன் அதிகமா யூஸ் பண்ணும்போது. அதனால அதோட பயன்பாடை நம்ம குறைச்சிக்கிறது தான் என்னைக்குமே நல்லது. மறக்காம இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா ஒரு லைக் போடுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனல் டாக்டர் கார்த்திகேயன் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறுபடியும் நாளைக்கு பார்ப்போம். நன்றி, வணக்கம்.